பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். அண்ணே வேணாம் போயிடாதீங்கன்னே போயிடாதீங்க, அவங்க கிட்னியை பிடுங்கிறதுக்காக கூப்பிடுறா, போயிடாதீங்கன்னே போயிடாதீங்கன்னே எவ்வளவோ நம்ம சொன்னாலும் முத்துக்கு அது புரிய போறதான்னு தெரியல. ஏன்னா நம்ம நேற்றே பார்த்தோம், ஜாக்லின் வந்து ரொம்ப முத்துக்காக சப்போர்ட் பண்றதும் அதை வெளியே ஒரு 4 பேர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் இப்போதான் டாஸ்க் ஒரு சின்ன டாஸ்காக போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லிட்டரலா ஒரு 2 ஹார்ஸா உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, முத்து அண்ட் ஜாக்லின். ஸோ 2 பேரும் யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அருணை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா ஜாக்லினுக்கு தெரியும் இந்த வாரம் முத்துவுக்கு வந்து ரொம்ப ஒரு தலைவலியாக இருந்தது அருண் தான் அப்படின்ட்டு. அருண்லாம் பயங்கர இரிட்டேட்டிங், அவன் மற்றவங்கள ப்ரொவோக் பண்ணிட்டு அவன் பேசாமல் இருந்துக்கிறான். அப்போ பேர் வாங்குறது அவன் பண்ணுறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவனால் இரிட்டேட் ஆகி நீ பேசினா நீ தான் வெளியே தெரியுற, ஏன்னா இப்போ அவன் தான் களை பிடுங்கணும், அவனை களை பிடுங்கிட்டேன், அதே மாதிரி நீங்களும் களை பிடுங்குங்கன்னு சொல்கிறான். ஆனால் நீ வந்துட்டு பிடுங்கி மேனேஜர் அப்படின்னு நீ சொல்லும்போது அது உனக்கு தப்பாக போயிடுது தானே, அதனால் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குற மாதிரி உள்ள முத்து என்ன நினைக்கிறார். முத்துக்கு சப்போர்ட்டா நின்னோம் அப்படின்னா முத்து சப்போர்ட்டர்ஸ் நமக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம ஜாக்லின் இங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முத்துவும் பல உண்மைகளை உடைக்கிறார். நானும் அவனை வேண்டாம் வேண்டாம் இக்னோர் பண்ணி போனாலும் அவன் என்னை எரிச்சலாக்குறான், எவ்வளோ நேரம் தான் நானும் கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் வந்து கொஞ்சமாவது கேட்டாதான் அட்லீஸ்ட் எனக்கு அந்த கோபம் போகும், அப்படி இல்லைன்னா நான் இன்னும் ஏதோ எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன், அவன் எப்போ போவான் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன்றதை முத்து சொல்லிட்டார். இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, என்ன அப்படின்னா ஐயோ பார்க்குற மக்கள் நம்மளை தப்பாக நினைச்சிருவாங்களோ அப்படின்னு. பட் முத்து இப்போ நம்மளை ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருக்கான், சீண்டிகிட்டே இருக்கான், நமக்கு எரிச்சலாக இருக்குது, ஒன்று அவன் கூட சண்டை போடுவோம், இல்லை அப்படின்னா அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிடும். அது இந்த வெளி உலகத்தில் இருந்தோம் அப்படின்னா அவன் மூஞ்சிலே முழிக்க வேண்டாடான்னு போயிடும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நம்மளால் அதை பண்ண முடியாது. அவன்கிட்ட ஒன்று உண்மையாக இருக்கணும், இல்லைனா அவன் எப்போ போவான்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கிறேன், அவன் இருக்கிற வரைக்கும் அவனை சமாளிக்கணும், அவன் போனால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு முத்து சொல்லிட்டு. ஐயோ முத்து நம்ம சமாளிக்கணும் முத்து, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னாங்க. அவர் அந்த இடத்துல ட்ரூவாக தான் இருந்தார், எனக்கு அப்படி தான் தோணுச்சு. எனக்கு அவனை பார்த்தா எரிச்சல் ஆகுது, அவன் சின்ன சின்ன விஷயத்தையும் ப்ரொவோக் பண்ணி வெடிக்க வைக்கிறான் என்ன அப்படின்னாரு. அண்ட் அதை எல்லாரும் உணர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயங்களாகட்டும், இல்லை விஷால் அருண் இவங்கெல்லாம் சேர்ந்து முத்துவை டமுக்கு டப்பான்னு சொல்லி அதை விஷால் போட்டு கொடுத்தாரு இல்லையா, அந்த விஷயங்களையும் முத்து சொன்னார். இப்போ வந்து டமுக்கு டப்பான்ற பேர் யாருக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு. அதாவது முத்து வந்து மஞ்சளிக்கு டப்பா அடிக்கிறான்னு அவன் சொன்னான், ஆனால் அதையே விஷால் போட்டு கொடுக்குறான் பத்தியா. அவன் ஒரு கேமுன்னு வரும்போது தன்னோட நண்பனான அருண் விஷால் கிட்ட சொன்ன விஷயத்துல அந்த கேம்ல அவனை வந்து போட்டு கொடுக்குறான் அப்படின்னா விஷால் யாருன்னு பார்த்தியா. ஆமா விஷால் இப்படிதான் பின்னாடி எல்லாரையும் பேச விட்டுட்டு அவன் முன்னாடி வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு ஜாக்லின் சொன்னாங்க. ஸோ 2 பேரும் இவ்வளவு நாள் நடந்த நிகழ்வுகள் நிறைய விஷயங்களை பேசினாங்க. ஆனால் ஜாக்லின் மாத்தி மாத்தி பேசுறாங்க. போன வாரம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அருண் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அருண் நீ ரொம்ப ஸ்வீட்ரா அருண், எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதாவது இந்த ஸ்கூல் டெஸ்ட்ல பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அப்போ பார்க்கும்போது தான் நீ பேசவே விட மாட்டேன்னு தோணுச்சு, உன் கூட இருக்கிறவங்க தான் அப்படி, ஆனால் நீ அப்படி கிடையாதுடா, நீ ஏதோ ஒரு கோபத்தில் பேசுறியே தவிர நீ ரொம்ப ஸ்வீட் பாய்டா அப்படின்னு போன வாரம் அவங்க கிச்சன் டீம்ல இருக்கும்போது 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்க. முந்தின வாரம் நினைக்கிறேன், சாரி, அப்போ பேசிக்கிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் கோவா கேங் கூட நீ சேர்றியா அப்படின்னு அவர் கேட்டார் இல்லையா, சேது. நான் கேட்டதுக்கு அருண் வந்து ஒரு சமாளிஃபிகேஷன் கொடுத்து முறைச்சி இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஜாக்லினுக்கு கோபம், ஏண்டா கோவா கேங் கூட நீயும் சுற்றிட்டு அப்போ டைம் கிடைக்கும் போது எங்களே போட்டு கொடுக்க பார்க்குறேல்ல அப்படின்ற ஒரு கோபம் இருக்கு. இப்போ முத்துக்குமரன் கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவனை பற்றி தெரியும்டா, அவன் இனிஷியலாக இருந்தே நம்மளை அப்படி தான் ப்ரொவோக் பண்ணுறான்னு எனக்கு தெரியும்டா, ஆனால் சொன்னால் யாரும் நம்பலை அப்படின்னு. ஏமா 2 வாரத்துக்கு முன்னாடி நீயே அவனை ஸ்வீட் பாய்ன்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கு தகுந்த மாதிரி, முத்துக்கு இப்போ அருணை பிடிக்காதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இதில் வந்து முத்து நிறைய உண்மைகளை சொல்கிறாரு. அவங்க கூட பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணி அருண் போகணும் அப்படின்னு நினைக்கிறதாகட்டும், இல்லைனா அருணோட ட்ரூ ஃபேஸ் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியுது, தீபக்கு தெரியுது அப்படின்னு அவர் சொன்னதாகட்டும், இல்லை விஷாலுக்கு நான் தான் சகுனி கொடுத்தேன், அவன் எப்படி சகுனி வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னதாகட்டும், இப்படி பல விஷயங்களை முத்து சொல்லி அவர் ஒரு மனசை விட்டு பேசினார். அவங்க கூட ஜாக்லின் கூட சந்தோஷமாக இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஆனால் எனக்கு ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா, இப்போ முத்தோட கேம் பிளான் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, அவரோட ஆப்போனன்ட் என்ன, அவரோட வீக்னஸ் என்ன, எல்லாம் ஜாக்லின் தெரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு வந்து அதை டெஃபினட்டாக அதை கேமில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அது செகண்டரி. ஆனால் முத்து ஒருத்தரை நம்பிட்டார் அப்படின்னா அவங்கள தன்னோட ஒரு நண்பனாக பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க தன்னோட முதுகலை குத்தும் போது அந்த வலி அவரால் தாங்கவே முடியாது. என் மூஞ்சிக்கு நேரம் ஒருத்தர் சண்டை போடுறான், அருணும் நானும் சண்டை போட்டுக்கிறோம், மூஞ்சிக்கு நேரம் எரிச்சலாக இருக்கு எனக்கு அவனை பார்த்தா அப்படின்ற வலியை விட ஜாக்லின் என் கூடவே பேசிட்டு என் முதுகுல குத்திருக்காளா அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவரால் அதை தாங்கிக்க முடியாது. அதுலேருந்து அவர் ஓவர் கம் பண்ணி வரவே ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ ஜாக்லின் வந்துட்டு அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதும்போது அவன் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியன்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த லெட்டர் ஜாக்லின் எழுதியிருக்க மாட்டாங்கன்றத முத்து நம்புறார். யாரா இருக்கும்னு யோசிக்கிறாரே தவிர அது கண்டிப்பா ஜாக்லின் இல்லைன்னு சொன்னார். என்ன காரணம்னா ஜாக்லின் வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசுவா, இப்படி வந்து என்ன பேசியிருக்க மாட்டான்னு நம்புறார். ஸோ இப்படி நம்புற ஒருத்தர் தனக்கு துரோகம் பண்ணும்போது அவரால் தாங்க முடியாது. இன்னைக்கும் அவர் நிறைய விஷயங்கள் நம்பி
பேசினாரு. ஆனால் முத்துக்கு எதிராகவே அவங்க அதை ஆயுதமா திருப்புவாங்கன்றதா உண்மை. ஸோ இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது தான் வந்துட்டு இந்த கோவா கேங்க அப்படியே பிச்சு ஒவ்வொரு ஆள் கூட போய் சேர்ந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் நம்மளோட ஜெஃப்ரி வந்துட்டு பவி கூட பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளோட ரயான், பவித்ரா இவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ரயான்லாம் வந்துட்டு ரஞ்சித் சாரோட கேப்டன்சி எப்படி இருக்கு, 10 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் இப்படிதான் லெத்தாஜிக்கா இருப்பேன்னு சொன்னா அது எப்படி, என்னால் முட்டை எடுத்தது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி தன்னோட பாயிண்ட்டை கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. அதாவது இந்த கோவா கேங்க அடி வெளுத்ததுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்ற மாதிரி தனியா தெரியுறாங்க. இப்ப நம்ம சௌந்தர்யாலாம் போய் விஷால் கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ரயான் கூட ஒட்டிட்டு இருந்தா தானே பிரச்சனை ஆகுதுன்னு இப்ப விஷால் கூட ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் காலையில நடந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நம்ம பார்த்தோம் இல்லையா, 10 வாரங்கள் கடந்தது, இவன் எப்படா இவ்வளவு நாள் இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கிற நபர் அப்படின் போது ஸோ அதுல நம்ம தீபக் அண்ட் ஜாக்லின் வந்து ரஞ்சித் சாரை சொல்றாங்க. ஏன்னா அன்பாலேயே ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு வந்து இவ்வளவு வாரங்களும் இல்லை இதுக்கு மேலேயும் நடக்கும்ன்றது சாத்தியம் இல்லை. ஸோ இவர் எப்படி இவ்வளவு நாள் வந்தார் அப்படின்றதாகட்டும். அண்ட் ஜாக்லின் சொல்றாங்க இவரெல்லாம் வெளியே கொண்டே வர முடியாது, அவர் அப்படியே தான் இருப்பார், எத்தனை வருஷம் ஆனாலும் அவரெல்லாம் வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்றாங்க. ஸோ ரஞ்சித் சார் ரொம்ப ஃபேக், அது பார்க்குற நம்ம ஆடியன்ஸுக்கும் தெரியும். ஆனால் அதை எந்த இடத்துலையும் உடைக்காமலாம் இல்லை, உடைஞ்சு ஒரு சில இடங்களில் வெளியே வராரு. டேய் ஏன்னா அப்படி பண்ற அப்படின்னு கத்திட்டு, அப்படி நான் கேட்டேன் நல்லா இருக்காதுல்ல சாமி, நான் அப்படி கேட்டேன் தங்கம் நல்லா இருக்காதுல்ல தங்கம் அப்படின்னு சொல்லி அப்படியே நடிச்சு ஒரு மகா நடிகன் தான் அப்படின்றத காட்டுறாரு. அவர் முதல் நாள் அந்த முதல் வீடியோ அந்த கிராண்ட் லான்ச் இருந்த இல்லையா, அப்பவே அவர் சேது சார் கிட்ட அவ்வளோ சிரிச்சு பேசும்போதே நான் சொன்னேன் எனக்கு அவரோட ஸ்மைல் ரொம்ப ஃபேக்கா தெரியுது, அவர் உண்மையா இருக்க மாட்டார், நடிப்பார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது எத்தனை நாள் நீடிக்குதுன்னு பார்ப்போம், எப்படி இருந்தாலும் 2-3 வாரங்களா அவரோட ரியல் ஃபேஸ் வெளியே வரும் அப்படின்னு சொன்னேன். பட் இன்னைக்கு வரைக்கும் அவரோட ரியல் ஃபேஸ் காட்டாம நடிக்கிறார் இல்லையா, மகா நடிகன் ரஞ்சித், அது வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியுது அவர் நடிச்சுட்டு தான் இருக்கார் அப்படின்றத. ஸோ அவங்க 2 பேரும் அதை சொல்றாங்க. அண்ட் முத்துக்குமரன் வந்து பவித்ராவை, முத்துக்குமரன் அண்ட் தர்ஷிகா வந்து பவித்ராவை சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு வந்து நான் பேச ஸ்பேஸ் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு கேம் ஆடுறா பவித்ரா அப்படின்றத சொல்றாரு. இங்க யாரும் வந்து பவித்ரா நீ பேசுமா, தர்ஷிகா நீ பேசுமான்னு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்காக விளையாட வரலையே முத்து என்ன பேச விட மாட்டானா உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீ தான் எடுத்துக்கணும். முத்து வந்துட்டு பவித்ரா பேசுன்னு சொல்லுவாரா, ஆனால் இதை வச்சுதான் ஒரு கேம் ஆடிக்கிட்டே இருக்கா, எனக்கு சான்ஸ் கொடுக்கல, என்ன பேச விடல, என்னோட பாயிண்ட்ஸை கேட்கல. ஸோ இப்படியே பவித்ரா இது ஒரு கேமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. அண்ட் இவங்க நம்ம தர்ஷிகா அவங்க ஏதோ எல்லாமே செயற்கையா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. ஆப்வியஸா அவங்க ஃப்ரெண்டு, அவங்க இயற்கை பண்றாங்களா செயற்கை பண்றாங்களான்றது உங்களுக்கு தெரியும். அப்போ எந்த இடத்துல நீங்க வந்துட்டு பல இடங்கள்ல பவி இப்படிதான் சைலண்டா இருக்கா அப்படின்னு பல இடங்கள்ல சொன்ன தர்ஷிகா இன்னைக்கு செயற்கையா எது தெரியுது அப்படின்னு என்ன சொன்னாங்கன்றது தெரியல. எப்படி ஃப்ரெண்டை போட்டு கொடுத்தாங்களேன்னு தெரியல. ஏன்னா விஷால் வந்ததுக்கு அப்புறம் யாரு ஃப்ரெண்டாவது அவனை அது நான் பாட்டுக்கு இப்படி தான் இருப்பேன் தர்ஷிகா சுத்திட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா ரயானா வந்து ரஞ்சித் சார் சொல்லியிருப்பார், அவன் ஒரு மீன் மாதிரி சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா மீனுக்கு ஸ்ட்ரென்த்தே தண்ணியில் இருக்கிறதா, வெளியே வந்தால் தத்தளிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் கேங்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான்ற மாதிரி மீன் பண்ணுறாரு. ஆனால் ரயான் தனியாக இருந்தால் அவரோட கேம் சூப்பராக இருக்கும். இந்த வாரம் அவர் வந்துட்டு அவங்க கேங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தார், ஈவன் டாஸ்க்குக்காக அப்படி இருந்தார். பட் பாயிண்ட் நிறைய விஷயங்கள் பேசினார். அது எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல அவர் வந்து ஒரு ஒர்க்கராக இருக்கும்போது ஒர்க்கர்ஸோட ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணதாகட்டும், அங்கே அருண் இருக்கும்போது அவர் பண்ண தப்புகளை சொன்ன விதமாகட்டும், முத்து வந்ததுக்கு அப்புறமாவும் சரி முத்து அண்ட் ரயான் சேர்ந்து ஒர்க்கர்ஸ்க்காக அவங்க எடுத்த டெசிஷன் ஆகட்டும், இன்னைக்கு ரஞ்சித் சார் அன்னைக்கு முட்டை எடுக்கும்போது அவர் ஸ்ட்ராங்காக ஆமாம் ரஞ்சித் சார் பண்ணது தப்புன்னு பேசினதாகட்டும், அப்படி ரயான் தனியாக விளையாண்டா நல்லா விளையாடுவார். அவர் தனியாக இருக்கிறத இப்போ எனக்கு தத்தளிக்கிற மாதிரி தெரியல, அவர் தனியாக இருந்தாருன்னா அவரோட கேம் இன்னும் அழகாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் அத்தனையும் ஒரு செய்தியாக வாசிக்கிற மாதிரி யார் பண்ணணும் அப்படின்னா சௌந்தர்யா. ஸோ இது ஆடியன்ஸ் போல கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் சௌந்தர்யான்னு சொன்னனால சௌந்தர்யா ஒரு ப்ரிப்பேர் பண்ணி யார் எப்படி அப்படின்ற மாதிரி செய்தி வாசிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது சுவாரஸ்யங்களா இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். நன்றி.